நமக்கு ஸ்தோத்திரம். நம் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே பேசின 6வது வார்த்தையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ். இதற்கான வசனம் யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். When he had received the drink, Jesus said, "It is finished." With that, he bowed his head and gave up his spirit. எல்லாம் முடிந்தது என்றதற்கு அவர் தோல்வியில் முடிந்தது என்று சொல்லல. அவர் வெற்றி பெற்று எல்லாவற்றும் பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். அதை அவர் முடிந்தது என்று வெற்றியாக அது சொல்லப்பட்டது. ஈப்ரு மொழியில் நிஷ்லாம் என்று சொல்வார்கள் அல்லது கலாஷ் என்பார்கள். கிரீக்க மொழியிலே டெட்டலஸ்டாய் என்பார்கள். டெட்டலஸ்டாய் தேவன் எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்றால், வேலை செய்து முடித்தாயிற்று. The work is complete. ஒரு வேலையால் தன் எஜமானத்தில் வந்து தாங்கள் கொடுத்த எல்லா வேலைகளும் செய்து முடித்தாயிற்று என்று சொல்வதற்கு டெட்டலஸ்டாய் என்று பயன்படுத்துவார்கள். 2வது, பலி பூரணமாய் முடிந்தது. The sacrifice is accomplished. யூதர்களின் ஒருமைப்படி பிரதான ஆசாரியர் வருடந்தோறும் ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தி மனிதர்களின் பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்தி மனிதர்களின் பலி செலுத்தப்பட்டு முடிந்தது என்று அர்த்தமாம். 3வது, கிரயம் முழுவதுமாய் செலுத்தப்பட்டு விட்டது. The debt is paid in full. ஒரு மனிதருக்கு கடன் வாங்கி அதை திரும்ப செலுத்தும் போது திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் டெட்டலஸ்டா என்று எழுதி கொடுப்பான். அப்படி எழுதி கொடுப்பானால் நீ கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, எல்லாம் கொடுத்து தீர்ந்து விட்டது என்று பொருள். நம் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே 3 காரியங்களை செய்து முடித்தார். 1வது, பிரிவினையை தகர்த்து ஒப்புரவாக்கினார். பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். 3வது, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். 1வது, பிரிவினை தகர்த்து ஒப்புரவாக்கினார். ஆதியிலே தேவன் ஆதாமும் யோவாளையும் படைத்து அவர்களோடு உறவாடி கொண்டிருந்தார். எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ அன்று முதல் தேவன் சமூகத்தை விட்டு தூர விலகி குற்றம் உணர்வு உள்ள இருதய நிமித்தம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இதற்கான வசனம் ஆதியாகமம் 3:8. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். பரிசுத்த தேவனால் பாவம் நிறைந்த மனிதர்களிடம் உறவு கொள்ள முடியாது. இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் பிரதான ஆசாரிகளோடும் தேவன் உறவாடினார். இந்த நிலை மாறி எல்லா மனிதர்களும் தேவனிடத்தில் கிட்டி சேரும் பாக்கியத்தை பெற வேண்டுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள பிரிவினை நீங்க வேண்டுமானால் ஒரு பரிசுத்த பலி செலுத்தப்பட வேண்டும். இதற்கான வசனம் லேவியராகவும் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. மிருகங்களின் இரத்தத்தினாலும் மனிதர்கள் செலுத்தும் காணிக்கையினாலும் பாவ நிவர்த்தி செய்ய முடியாது. ஆகையினால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த பிரிவினையை உடைத்தார். ரோமன் 5:10 நாம் வாசிக்கலாம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோம். கொலோசியன் 1:21 வாசிக்கலாம். முன்னே அந்நியராயும்
துர்க்கிரியைகளாயினால் மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தை அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்படியாக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் பிரிவினை உடைத்து பிதாவுடைய ஒப்புரவாக்கி அந்த செயலை முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். மத்தேயு 18:14 அதிகாரம் வாசிக்கலாம். இவ்விதமாக இந்த சிறையில் உருவானகிலும் கெட்டு போவாத பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்பது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. யோவான் 3:16 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் பெறுகிற ஒவ்வொரு நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதை பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. பிதாவின் சித்தத்தின்படி ரட்சிப்பு அடைந்து நித்திய ஜீவனை பெற வேண்டும்காக மனிதர் உலக தோற்றம் முதல் மனிதர்களின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது அவர் கெத்செமனிலே அடைந்த துக்கத்தை நாம் பார்க்கிறோம். இதற்கான வசனம் மத்தேயு 26:39 என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கப்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். கெத்செமனி பூங்காவினில் கதறியாலும் ஓசை எத்திசையிலும் தொனிக்கின்றதே, எத்திசையிலும் தொனிக்கின்றதே, எங்கள் மனம் திதைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே. இயேசு கிறிஸ்து கல்வாரி கெத்செமனிலே மனிதர்களின் உலகம் தோற்றம் முதல் முடிவு வரை செய்கிற பாவங்கள் அனைத்தையும் அவர் மேலே சுமத்தப்பட போகிறது என்று அவர் அறிந்து அவர் வேர்வை இரத்தமாக மாறியதை நாம் பார்க்கிறோம். யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவர் எதை போதித்தாரோ அதையும் பிதாவின் சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்காக தன் சரீரம் முழுவதும் பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். மூன்றாவது, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். லேவியராகமம் 16:32 வாசிக்கலாம். அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரியன் ஊழியம் செய்ய பிரதிஷ்ட பண்ணப்பட்டவனும் ஆகிய ஆசாரியனை பாவ நிவர்த்தி செய்ய கடவான். பிரதான ஆசாரியர் மட்டுமே மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் என்று இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து சொந்த இரத்தத்தை சிந்தினாரோ அன்று முதல் பிரதான ஆசாரியனாய் நமக்காக அவர் எல்லா கிரயத்தையும் எல்லா பலியையும் எல்லா காணிக்கையையும் செலுத்தி வெலக்கரத்தை முழுவதுமாக நமக்காக செய்து முடித்து விட்டார். நாம் இனி பாவத்திற்காக செலுத்த வேண்டிய எந்த பலியும் காணிக்கையும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர்
12 நாம் வாசிக்கலாம். வெள்ளாட்டு கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள பிரிவினை உடைத்து ஒப்புரவாக்கி அந்த செயலை செய்து முடித்தார். இரண்டாவது, பிதாவின் சித்தத்தின்படி ஒவ்வொரு மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவருடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்தார். மூன்றாவதாக, தன்னையே விலைக்கரமாக கொடுத்து மீட்பின் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்தார். இதை ரோமன் 10:10 நாம் வாசிக்கலாம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் சிலுவை சுமந்து மரித்ததை நாம் விசுவாசித்து அவரை நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்வதே பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. இரண்டாவது, மத்தேயு 28:19-20 நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் பொறுப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும், எல்லா நன்மையும், எல்லா சுகத்தையும் நம்மளே வைத்து கொள்ளாமல் பிறருக்கு நாம் உபதேசம் பண்ணி தேவனுக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்த பலன் அவருக்கு நாம் தெரியாதவருக்கு நாம் சொல்வதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இனி காலம் செல்லாது, இதே கடைசி காலம். மாரநாதா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அவர் வருகையில் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரும் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நலமாயிருக்கும். அவர் நம்மை எடுத்துக்கொள்ளப்பட்டு பூமியில் இருக்கிற மனிதர்கள் அவரை கண்டு புலம்புவார்கள். இனி காலம் செல்லாது, இப்பொழுது நீங்கள் மனம் திரும்புங்கள். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ஆனவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். அவர் பின்பற்றி அவர் கட்டளைகளை கை கொண்டு நாம் இருப்போம். ஆனால் நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்கு சாத்தியமாய் இருக்கிறது. ஆமீன். ஒரு பாடலை பாடி ஜெபித்து நான் முடிக்கிறேன். స్తోత్రం యేసప్పా, స్తోత్రం ஆண்டவரே. இயேசுவே యేసப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காக యేసப்பா சிலுவையின் பாடுகளை యేసப்பா நீங்கள் அனுபவத்துக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் యేసப்பா. ஸ்தோத்திரம் యేసப்பா. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, சிந்திய நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. கால்களை கண்டே கண்கள்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கெத்செமனிலே இயேசுப்பா நீங்கள் அடைந்த துக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம் இயேசுப்பா. உங்களுடைய வேர்வை ரத்தமாய் மாறினதை நாங்கள் பார்க்கிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் இயேசுப்பா. எங்களுக்காக இயேசுப்பா ஜாட்டியில் நீங்கள் அடி வாங்கினீர்கள் இயேசுப்பா. உங்களுடைய சரீரம் முழுவதுமாக பிக்கப்பட்டது இயேசுப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விஷம் நிறைந்த அந்த முள் கிரீடத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக இயேசுப்பா கடைசி சொட்டு ரத்தத்தையும் நீங்கள் சிந்தி இயேசுப்பா ரத்தமும் நீருமாய் புறப்பட்டு போனது இயேசுப்பா. இயேசுப்பா அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. பாவத்தில் ஆண்டவரே இயேசுப்பா மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்க முடியாது சொல்லிக்கிறோம். ஐயோ இந்த பாவ காரியத்தை விட்டு என்னை வெளியே வர முடியலையே என்று சொல்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் இயேசுப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்கள் தொட முடியாது செவிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பாவ காரியத்திலிருந்து அவங்க மீட்டெடுக்க முடியாது செவிக்கிறோம் இயேசுப்பா. ஒரு ஆத்மாக்களையும் நீங்கள் விடாதீங்க இயேசுப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடுங்க இயேசுப்பா. எதற்காக இந்த பூமிக்கு வந்து இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் மறைத்தீரோ பாடுகளை சுமந்திரோ இயேசுப்பா. அந்த திட்டம் ஆண்டவரே இயேசுப்பா இந்த பூமியில நிறைவேற முடியாது செபிக்கிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஆட்டுக்குட்டியாய் இயேசுப்பா மனித ரூபம் எடுத்து இயேசுப்பா ஆட்டுக்குட்டியாய் வந்து எங்களுக்காய் பலியானீர் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நீ அந்த மாதிரி இல்லை இயேசுப்பா. நீ இரண்டாம் வருகையில் இயேசுப்பா இயேசுப்பா யூத ராஜ சிங்கமாய் நீ வரப்போகிறீர் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்து எங்களை இயேசுப்பா நியாயம் தீர்க்க போகிறீர் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. அதன்படி எங்களை ஆயத்தப்படுத்துங்க இயேசுப்பா. எங்களுக்கு ஒரு கூட்டம் ஜனத்தை நாங்கள் எங்கள் சபையானது நாங்கள் ஆயத்தப்படுத்த முடியாது செபிக்கிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கொண்டு நீ என்ன திட்டத்தை வைத்திருக்கிறோம் இயேசுப்பா. திட்டம் இப்பொழுது இயேசுப்பா இந்த சபை மூலமாக எங்களுக்கு நிறைவேற முடியாது செபிக்கிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இயேசுப்பா ஸ்தோத்திரம் இயேசுப்பா. உடைய வருகையில் இயேசுப்பா நாங்கள் அநேகரும் இயேசுப்பா உடைய நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் வர முடியாது செபிக்கிறோம் இயேசுப்பா. ஆஸ்வதிங்க எங்களை இயேசுப்பா. எல்லா தீங்குக்கும் எல்லா வியாதிக்கும் எல்லா விதமான தீங்கான கிரியைகளுக்கும் இயேசுப்பா எங்களை விலக்கி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க, தாங்குங்க. துதி கனம்